வியூவர்ஸ், இந்த காரில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு கலகலன்னு சவுண்டு வருது சார் இன்ஜினில் அப்படிங்கிறத அவருடைய கம்ப்ளைண்ட்டு. ஹோண்டா அமேஸு தமிழ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு நாமும் கஸ்டமருக்கு சொன்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, சார் இது டைமிங் செயின் ஆஸ் வெல் அஸ் டேப்பட் சவுண்டு, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சவுண்டு வருது. ஆனால் இது எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் முதல்ல டைம் செயினை மாற்றுவோம். அதில் எவ்வளோ தூரம் வந்து சப்ரஸ் ஆகுது முடிவு பண்ணுவோம். ஓரளவு எதிர்பார்க்குற அளவு நல்லா சப்ரஷன் ஆகிடுச்சு அப்படின்னா டேப்பட்டில் கை வைக்க வேண்டாம், நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு சில டவுட் வரலாம், அப்போ ஏன் சார் டேப்பட்னா அதையும் மாற்றிடலாமே அப்படின்னு. அதை ஏன் நம்ம கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இந்த வண்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ஜின் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இதில் நிறைய பணம் செலவு பண்ணுறது அட்வைஸ்பிள் கிடையாது, சரியா? அதனால் நம்ம என்ன சொன்னோம், அதே மாதிரி கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் இந்த காரை வச்சுருப்பேன், ஆனால் பர் இயருடைய வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்னும் போது, அப்போது இதை ரொம்ப எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? அதனால் நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இப்போ டைமிங் செயின்னு மாற்றிட்டு இப்போ இந்த சவுண்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? அஃப்கோர்ஸ் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த சவுண்டு போதும், இப்போ டேப்பர்ட்லாம் மாற்ற வேண்டியது இல்லை அப்படிங்கிறத கஸ்டமருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண கொடுக்குறேன், சரியா? ஏன்னா அவர் சொன்ன கண்டிஷனுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் எல்லா கஸ்டமருக்கும் இதையே ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். சில கஸ்டமருக்கு நம்ம ரெண்டுத்தையும் மாற்றி தான் கொடுப்போம். ஏன்னா அந்த ஏஜ், அந்த வண்டியோட ரன்னிங் எவ்வளோ ஓடி இருக்குது, அவர் எவ்வளோ ஓட்ட போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம், சரியா? இப்போ நம்ம வந்து வண்டியோட சவுண்டு எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. கௌதம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த சவுண்டு வந்து வந்த சவுண்டை விட ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த வண்டியை நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லோரும் இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் கிடையாது. ஒவ்வொரு வண்டிக்கும் உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் நீங்கள் வண்டியை வந்து ப்ரொஃபஷனல் மெக்கானிக் எடுத்து போய் கொடுத்து அதுக்கப்புறம் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எது பெஸ்ட்டு சொல்யூஷனோ அதை அரைவ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எடுத்துலான்னு சொல்லிட்டு எல்லா கேரேஜ் மெக்கானிக்கும் ஃபோன் அடித்து, சார் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணி, சார் ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன், சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்லாம் கேட்காதீங்க. எந்த ப்ரொஃபஷனல் பர்சனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் மூலிமா கேட்குறதுனால சரியான பதில் உங்களுக்கு சொல்ல முடியாது, சரியா? இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அப்படி ஆன்சர் பண்ணாத பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக பேசுகிறேன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக பேசுகிறேன், ரக்கடாக பேசுகிறேன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீடியோவில் பேசுகிற மாதிரி வந்து பர்சனலாக பேச போகிறாருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதுல எந்த விதமான சென்ஸுமே கிடையாது, சரியா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியல, அதனால் சொல்லியிருக்கீங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டேன். ஏன்னா இப்போது இதில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சவுண்டு அதனுடைய ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கேட்குறதுக்கு ராவாக கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். என்வரன்மெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல க்ளோஸ்டாக ஓப்பனாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்கே வச்சு கேட்குறோன்னு இருக்குது. இதெல்லாம் காரை எடுத்துமே ஃபிசிக்கலாக எடுத்துமேட்டு ப்ரொஃபஷனல் பர்சன்ட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவான வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நீங்களாக எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மெக்கானிக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இதில் போதாத குறைக்கும் அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறது, ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி போதாத குறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு தப்பாக ரைட்டப் பண்ணுறதை தவிர்த்துருங்க, சரியா? ஓகே. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.